ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாக்கியலட்சுமியில் அப்போ நமக்கு ரிவ்யூ பார்க்கலாம். வீட்டில் உட்காந்துட்டு ஈஸ்வரியும் உட்காந்து இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பையனும் சரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியாக தான் நடக்கும், பாக்கியா இருக்கால பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் ஈஸ்வரியும் காட்டுறாங்க. சமையல்லாம் முடிச்சிடுறாங்க. என்னக்கா அவர் பெருமாள் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், மினிஸ்டரை பார்க்க வைக்கிறேனாரு, என்னக்கா இன்னும் ஆளே காணான்னு பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, யார் வந்தாலும் பரவாயில்ல செல்வி, யார் வந்தாலும் வரலனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நானே போய் அவர் எப்படி இருந்தாலும் பார்த்துடுறேன், பரிமாறதுக்கு நம்ம தானே போவோம், இந்த சமயத்தில் நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பரிமாறது கொண்டு போயிட்டுருக்கப்போ வந்துடுறாரு கவுன்சிலர். வந்துட்டு நீ பாட்டிட்டு எங்கே போகிறீங்க, சாப்பாடு பரிமாற அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், ஒரு 3 பொண்ணுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்களே பரிமாறுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் பரிமாறோம், நாங்கள் தான் பரிமாறினா கரெக்டாக இருக்கும், ஏமா எங்களுக்கு பரிமாற தெரியாதா, நாங்களும் லேடிஸ் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்களால எதுவும் சொல்ல முடியல. போலீஸ்காரர்கிட்ட இவங்களை உள்ளே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சமையல் வேலை பார்த்துட்டிங்களா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மினிஸ்டரை பார்க்க விடாமல் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னக்கா இவ்வளோ நேரம் அது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைக்கா பார்ப்போம் அப்படிங்கிறப்போ பெருமாள் வந்துடுறாரு. என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க, மினிஸ்டரை பார்க்க போலையா, சரி வாங்க நான் போய் இப்போ பேசிவிட்டு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடெலாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறப்போ சமையல்காரை பார்க்க சொல்கிறப்போ உடனே கவுன்சிலர் அதெல்லாம் வேணாம் தலைவர், உங்களுக்கு டைம் ஆச்சுல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப பாக்கியா ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஸ்வீட் ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க. இது மெனுவில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அடுத்து எல்லாருமே இவங்க தான் அந்த சமையல்காரனோடனே சூப்பர், நான் உங்களுக்கு முன்னாடி சமைச்சிருக்கேன் மாநாட்டில் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்மா அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு அருமையாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வாங்குறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு சார், எனக்கு ஏற்கனவே கடையில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப என்னம்மா பிரச்சனை, உங்கள் ஏரியா கவுன்சிலர் தான் பிரச்சனை சார், அவர் வார்டில் தான் நான் கடை வச்சுருக்கேன், டெய்லி இந்த மாதிரி வந்து என் கடையில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, அன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி என் பையன் இருக்கிறப்ப என்னை தப்பாக கேவலமாக பேசிட்டார், அதனால் என் பையன் பிடிச்சி அடிச்சிட்டாங்கிறப்போ அந்த அம்மா போய் சொல்கிறாங்க தலைவர் அப்படிங்கிறப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறப்போ ஆமாம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கொன்றுன்னு கூட மிரட்டினாருன்னு சொல்லி அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசிட்டு உன்னால் எவ்வளோ அவமானம் தெரியுமா, உன் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, ஆனாலும் பெண்ணுங்க மேலே தான் கேஸ் இல்லை, அது இப்போயும் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. உன்னால் என்ன பண்ணது இல்லை, உடனே போய் கேஸ் வாபஸ் செய்யணும், அவங்க பையனை வந்து நீ ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தலைவர் அப்படின்னு போயிடுறாரு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து அது மாதிரி செரீனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் அந்த நியூஸை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. செல்விக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என் பையன் தான் உன் பையனை அந்த அடி அடித்தான், ஆனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ வந்து நின்னல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நான் அவனுக்காக வரலக்கா, உனக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செல்வியும் சொல்கிறாங்க. நீ என்னோட அக்காக்கா, உனக்காக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.